இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் மிக நீண்ட வரிசையாக நாம் வள்ளலாரோடு அவதானித்து கொண்டிருக்கிறோம். வள்ளலாரை அவதானித்து கொண்டிருக்கிறோம். வள்ளலாரோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். வள்ளலாரை நினைத்து கொண்டிருக்கிறோம், யோசித்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்படின்னு நிறைய சொல்லலாம். அவரை பற்றிய சொல் ஆடல் அப்படிங்கிறது என்னென்னா, அவர் ஒரு கவிஞர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் எழுதிய கவிதை வகைமைகள் அதுவும் பல 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 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நேரிசை வெண்பா எழுதியிருக்கார், அரிசீர் கழிநெடிலடி ஆசிரியப்பா எழுதியிருக்கார், சந்த விருத்தம் எழுதியிருக்கார், சிந்து எழுதியிருக்கார். அதை தாண்டி நிறைய வகைமைகள் அவர் பாடல்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. சரி, கவிதையில் தான் அவர் சிறப்பானவர் அப்படின்னு நினச்சி பார்த்தா 200 வருஷத்துக்கு முந்தி தான் தமிழில் உரைநடை அறிமுகமாகுது. அந்த உரைநடையிலையும் அவர் விற்பனராக இருந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்தாச்சு. அதாவது கவிதை தமிழாக இருந்த அந்த தமிழ் உரைநடை தமிழாகவும் மாறுகிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த மாற்றத்தை உடனடியாக கைப்பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் பேருபதேசம், சத்திய சன்மார்க்க விண்ணப்பம், சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், ஞான விண்ணப்பம் அப்படின்னு எல்லாம் பல படைப்புகள் உரைநடையில் கொடுத்துருக்காங்கிறத நிறைய பார்த்தாச்சு. இன்னைக்கு அவரோட பேருபதேசத்திலிருந்து ஒரு பத்தியை பார்க்க போகிறோம். அந்த பத்தியில் அவர் சொல்கிறது என்னென்னா, கேள்விகள் கேளுங்க அப்படிங்கிறார். அதாவது இது நாள் வரைக்கும் கேள்வி கேட்காத, சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கோ என்று சொன்ன சமூகத்துக்கு அவர் பேருபதேசத்தின் மூலமாக தன்னிடம் வந்து சேர்ந்த அன்பர்களுக்கு அவர் சொல்கின்ற ஒற்றை விஷயம், கேள்வி கேளுங்க. கேள்விகள் கேட்பதன் மூலமாகத்தான் பதில்கள் தேடுவோம், பதில்கள் தேடுவதன் மூலமாகத்தான் நம்முடைய பகுத்தறிவு வெளிச்சமாகும் அப்படிங்கிறது நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் பேருபதேசம், உபதேசம் என்பதே பெரிய விஷயம். அதில் பேருபதேசம் அப்படிங்கும்போது அந்த வார்த்தை பேருபதேசம், ஜீவகாருண்யம், அருட்பெரும் சோதி, அதை தாண்டி அவர் உரைநடையில் எழுதியிருக்கின்ற வார்த்தைகள் எப்படி உடனே கவிதை தமிழிலிருந்து உரைநடை தமிழுக்கு மாறி தன்னுடைய சிந்தனைகளை உரைநடையில் ஏற்றி சொல்லுவதற்குரிய வார்த்தைகளையும் அவர் பெற்றார், வாக்கியங்களையும் அவர் பெற்றார், சொல் ஆற்றலை அவர் பெற்றாருங்கிறது வியந்துக்கிட்டே இருக்கலாம். வள்ளல் பெருமானை வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் நாம் அமர்ந்து சிந்தித்து வியக்க வேண்டியது ஒன்றுதான் நம்முடைய வாழ்வியலாக மாறுகிறது. இப்போது பேருபதேசத்திலிருந்து அந்த பத்தி கேள்விகள் கேளுங்கள் என்று தொடர்ந்து சொல்லுகின்ற அந்த ரகசிய பத்தி இதுதான். அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன? இவைகளினுடைய சொரூப ரூப சுபாவம் என்ன? இவை முதலான அண்ட விசாரமும் பிண்டத்தில் நாம் யார்? இத்தேகத்தின் கண், புருவம், கை மூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவானேன்? நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாதிருப்பதென்ன? கால் கைகளில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூப ரூப சுபாவங்களும் என்னவென்னும் பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இப்படி விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஜனங்கள் அவை குறித்து ஏளனமாக சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவது அவர்களுக்கு சுபாவம். ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது. பேருபதேசம் என்கின்ற பகுதியில் மக்கள் எப்படி ஏளனம் செய்வார்கள் பல விஷயங்களை நாம் தொடங்கினால் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்படின்னா எது ஒன்றும் துவக்கம் என்று வரும்போது அது சமூகத்தால் எள்ளி நகையாடப்படும், கிண்டல் செய்யப்படும், கேலி செய்யப்படும், ஏளனம் செய்யப்படும். உலகம் தட்டை என்று நம்பிக்கொண்டிருந்தது ஒரு காலம். அதற்கு பின்பு ஒரு விஞ்ஞானி வந்து, கலீலியோ வந்து, உலகம் தட்டை இல்லை, உலகம் உருண்டை என்று சொன்னபோது மக்கள் அவரை எள்ளி நகையாடினார்கள், கிண்டல் செய்தார்கள். அவருக்கு பித்து பிடித்திருக்கிறது என்று சமூகம் சொன்னது. அப்படித்தான் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கும் ஏளனம், எள்ளல், கேலி, கிண்டல் எல்லாமே சகஜமாகி இருக்கிறது என்பதை இந்த பத்தியில் அவர் சொல்கிறார். தெளிவாக சொல்கிறார் பாருங்க. அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மக்கள் ஏளனம் செய்வார்கள், அதை பற்றி லட்சியம் செய்யாமல் நீங்கள் தொடருங்கள் உங்கள் பணியை என்று சொல்கிறார் என்றால் அந்த ஆணித்தரமான கருத்தியல் அவருக்குள் உருவாகி இருக்கிறது. அப்படி உருவாகுவதற்கும் காரணம் இந்த சமூகம்தான்.
ஏனென்றால் அவரை அப்படி அந்த சமூகம் கேள்விகளால் துளைத்தது. உண்மையாகவே நாம் கேள்விகளை கேட்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இங்கு இருக்கின்ற மக்களை பற்றி. இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இல்லை அப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் கேளுங்கன்னு இந்த பத்தியில் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித்தரார். எவ்வளோ பகுத்தறிவோடு கூடிய கேள்விகளாக அது இருக்குங்கிறத திரும்ப பார்க்கலாம் பாருங்களேன். அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன, இவைகளினுடைய சொரூப ரூப சுபாவம் என்ன, அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் எப்படி இருக்கும், அதோட ரூபம் என்ன, அதோட வடிவம் என்ன, அப்படியெல்லாம் அவர் கேட்க ஆரம்பித்ததனால்தான் இன்றைக்கு விண்வெளித்துறை என்பது மிகப்பெரிய துறையாக வளர்ந்து நிற்கிறது. அது கேள்வியே இல்லாட்டி இப்படியான வளர்ச்சிகள் வந்திருக்காது இல்லையா? அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார். கேள்விகள் மூலமாகத்தான் வளர்ச்சிகள் கிடைக்கும் என்பதை அவர் சொல்லித்தர்றார். சூரியனை இங்கேருந்து பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம். அது உண்மையிலேயே எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் நிலவுக்கு போய் இறங்கினப்புறம் தானே தெரியுது. நிலவு பூமியிலிருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கிறது. ஆனால் நிலவில் சென்று இறங்கும்போது அங்கே தூசியும் தும்பும் புழுக்கமுமாக இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது அல்லவா? ஆனால் கண்ணால் பார்ப்பது ஒரு விஷயம், ஆனால் நேரடியாக உணர்ந்து அறிவது என்பது வேறு ஒரு மாதிரி இருக்கிறது என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித்தரார். சரி, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆயாச்சு, பூமிக்கு இறங்கி வரணும்ல, இறங்கி வர்றார் பாருங்க. இவை முதலான அண்ட விசாரமும் பிண்டத்தில் நாம் யார், இத்தேகத்தின் கண் புருவம் கை மூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவானேன். இந்த பிண்டத்தில் நாம் யார், என்னைக்காவது நின்று நிதானிச்சு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இந்த 5.5 அடி உயரம், இந்த 6 அடி உயரம், இது நம்முடைய உடலாக வாய்த்திருக்கிறது. இது என்ன? இதற்குள் உயிர் எங்கே இருக்கிறது? எப்படி நம்முடைய சிந்தனை நடக்கிறது? எப்படி நாம் தடுமாறாமல் தெளிவாக இருக்கிறோம்? எப்படி நாம் உடலுக்குள் இயக்கங்கள் நடக்கிறது? நாம் அதை பற்றி கவலையே படாமல் இருந்தாலும் உள்ளுறுப்புகள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னைக்காவது நின்று நிதானித்து யோசிச்சிருக்கோமா? இல்லையே. இந்த உடல் என்பது அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு. நாம் அதை பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாமல் நம்முடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை பற்றி கொஞ்சம் நின்று யோசிங்க. அவர் அதையும் வேற தெளிவாக கேட்கிறார் பாருங்க. முகத்தில் கண்ணில் முடி வளர்கிறது, புருவத்தில் முடி வளர்கிறது, அது ஏன் நெற்றியில் வளர்வதில்லை என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்படியான பல கேள்விகளால் தான் பல பதில்கள் கிடைக்கின்றன, பல வெளிச்சங்கள் கிடைக்கின்றன என்பதை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். அடுத்து எப்படி நகர்றார் பாருங்க. நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாதிருப்பதென்ன, கால் கைகளில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்தலும், நெத்தியில முடி முளைக்கிறது இல்லை, அது எதனால? அது ஒரு கேள்வி. கால் கையில நகம் வளருது, ஆனா மற்ற இடங்களில் நகம் வளர்வதில்லை, அது எதனால்? சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, சிறுபிள்ளைத்தனம் இல்லை. இப்படியான கேள்விகள் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யத்தை உருவாக்குகின்றன. அந்த சுவாரஸ்யத்தை நாம் தவற விடும்போது தான் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குப்பா அப்படின்னா, ஏதோ போயிட்டுருக்குங்க அப்படின்னு ஒரு சலிப்போடு குரல் சொல்கிறோம் அல்லவா, பதில் சொல்கிறோம் அல்லவா, அது ஏற்படும். அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் பற்றி தொடர்ந்து இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இல்லை அப்படிங்கிற கேள்விகளோடு நாம் இருந்தோமானால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது தினம் தினம் ஒரு சுவாரஸ்யத்தின் புதிராக நமக்கு அமையும். அடுத்தது எப்படி நகர்றார் பாருங்க. இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூப ரூப சுபாவங்களும் என்னவென்னும் பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இப்படி விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஜனங்கள் அவை குறித்து ஏளனமாக சொல்வார்கள். அப்படி சொல்வது அவர்களுக்கு சுபாவம். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது. ஜனங்கள் ஏளனம் செய்வார்கள். காரணம், அவர்களுக்கு உண்மை தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமும் கிடையாது. அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக ஏளனம் செய்ய மாட்டார்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கே, நானும் கேட்குறேனே அப்படின்னு வந்து நிற்பாங்க. அப்படி இல்லாதவர்கள் அந்த அறியாமையோடையே வாழ்க்கையை நகர்த்தி விட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட கும்பலில், அப்படிப்பட்ட கூட்டத்தில், அப்படிப்பட்ட மக்கள் சமூகத்தில் நீங்கள் இல்லை. நீங்கள் கேள்விகளோடு இருக்கிறீர்கள் என்பது பெருமைக்குரியது. எனவே ஏளனத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே கேள்வி கேட்க துவங்குவோம். அதுதான் மிக முக்கியம். கேள்விகள் மூலமாகத்தான் ஏன் சூரியன் கீழே விழாமல் அங்கேயே நிற்கிறது, ஏன் மேகம் மேலேயே நிற்கிறது, ஏன் மழை நீர் மட்டும் மேலே இருந்து கீழே இறங்குகிறது, ஏன் பூமியில் இத்தனை செடிகள் முளைத்தும் வானத்தில் செடிகள் முளைப்பதில்லை,
இப்படியான பல கேள்விகளை நாம் தொடர்ந்து கேட்பதன் மூலமாகத்தான் இறை என்பது எங்கே இருக்கிறது அல்லது எங்கே இல்லை, அது எங்கே இருக்கிறது என்றால் மனசுக்குள் இருக்கிறது, ஜீவகாருண்யத்தில் இருக்கிறது என்பதை பேர் உபதேசமாக தன்னுடைய சன்மார்க்கிகளுக்கு நம்முடைய வள்ளல் பெருமான் செய்தார். அந்த பேருபதேசம் காலத்துக்கும் நமக்கு தேவையான பேருபதேசம். அந்த உபதேசத்தை கையில் ஏந்தி மனசில் ஒற்றி வைத்து கொண்டு நிச்சயமாக வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்ற அந்த பாதையில் நடைபோட்டால் இறை என்பது நம் மனசுக்குள் இருக்கிறது என்கின்ற அந்த இரகசிய வித்தையை நாமும் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்வதற்கு நாம் கைப்பற்ற வேண்டிய ஒற்றை மந்திரம், வள்ளல் பெருமானுக்கு மந்திரங்கள் பிடிக்காது, ஆனாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒற்றை தத்துவம் அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.